Greetings everyone, welcome to Sparks Academy. இந்த வீடியோல நம்ம ஆர்ஆர்பி ஜேஇக்கான நோட்டிபிகேஷன் வந்துருச்சு அப்படின்றத நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். ஸோ அதுல இருக்க சிபிடி 2ல நம்ம இசி ஓகே எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ஆலிட் இன்ஜினியரிங் அப்படின்னு இருக்க போறது அந்த டாபிக்கான ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ என்டையரா இந்த அப்ரோச் ஓகே ஆர்ஆர்பி ஜேஇக்கு நீங்க எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்ற ஓவரால் ஸ்ட்ராட்டஜி பிளானிங்கும் பார்க்கலாம். அட் த சேம் டைம் எக்ஸ்க்ளூசிவா இசி டிபார்ட்மெண்ட்டுக்கு இந்த சிபிடி 2ல இருக்க சிலபஸை எப்படி கவர் பண்ணணும், எப்படி படிக்கணும், ஓகே அந்த டாபிக்ஸ் எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்றதையும் நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். ஓகேவா? ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட அகாடமி வீடியோஸ் பாக்குறீங்க, டைம் டு டைம் வந்து நிறைய நோட்டிபிகேஷன்ஸ் மிஸ் அவுட் பண்றீங்க, ஓகே அதெல்லாம் நீங்க வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா ப்ளீஸ் டூ ஜாயின் அவர் வாட்ஸ்அப் கம்யூனிட்டி. ஸோ அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல ப்ரொவைட் பண்றோம். ஸோ உங்களுக்கான கிளாஸஸ் ஓகே புது பேட்ச் நாங்கள் ஸ்டார்ட் பண்றோம், இல்ல அடுத்தடுத்து வர எக்ஸாம்ஸ் ஓகே இந்த மாதிரி எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி வீடியோஸ் இது எல்லாமே உங்களுக்கு டைம் டு டைம் கிடைச்சிடும். ஓகே ஸோ ப்ளீஸ் டூ ஜாயின் அவர் வாட்ஸ்அப் கம்யூனிட்டி. ஓகே இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இந்த ஆர்ஆர்பி ஜேஇ நான் ஏன் வந்து இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருப்போம், அதுலயுமே வந்து ஈஸி ஆஸ்பிரன்ஸ் நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா நிறைய ரீசன்ஸ் இருக்கு. அதுல நான் இந்த 4 மேஜர் ரீசன்ஸ் நான் வந்து எடுத்திருக்கேன். ஓகே அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஸ்டேட் லெவல் எக்ஸாம்ஸ் ஓகே ஒரு கண்டினியூஸா நீங்க ஒரு 5 இயர்ஸா நீங்க வந்து ப்ரிப்பரேஷன்ல இருந்தீங்க, ஒரு 2019ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இயர் பை இயர் குறைஞ்சுக்கிட்டே வருது. ஓகே ஸோ முன்னாடி வந்து நமக்கு டிஎன்பிஎஸ்சி ஏஇல வி ஹேட் ஆர் இப்போ கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் இருக்கு இல்லையா, ஸோ அப்போ நமக்கு தனியாவே வந்து சில டிபார்ட்மெண்ட்ஸ்ல இசி இருந்துச்சு, பிடபிள்யூடி அதுலலாம் வந்து நமக்கு இசிக்குன்னு தனி வேக்கன்சிஸே இருந்துச்சு. அதுக்கப்புறம் நமக்கு வந்து பிடபிள்யூடியில வேக்கன்சிஸ் குறைஞ்சிச்சு. தென் இபி வந்து நமக்கு எலிஜிபிலிட்டியே இல்லை அப்படின்ற மாதிரி அதோட சிலபஸ் நமக்கு அந்த சப்ஜெக்ட் கோடே வராது. ஸோ இந்த மாதிரிலாம் நமக்கு ஸ்டேட் லெவல் எக்ஸாம்ஸ்ல நிறைய டிராபேக்ஸ் வந்துச்சு டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும். டிஆர்பி 2017 2019 சொல்லி 21ல நடந்து அதுலயும் லாஸ்டா ஃபியூ மார்க்ஸ்ல விட்டவங்க. ஓகே அதுக்கப்புறம் திருப்பி டிஆர்பி எப்போ வரும்னு தெரியாது. பாலிடெக்னிக் மட்டும் தான் வந்திருக்கு. இன்ஜினியரிங் இட் இஸ் ஆல்மோஸ்ட் ஒரு 10 வருஷம் ஆச்சு இன்ஜினியரிங்கோட ரெக்ரூட்மெண்ட் வந்து. ஓகேவா? ஸோ அட் த சேம் டைம் அண்ணா யூனிவர்சிட்டியில ரெக்ரூட்மெண்ட் வந்துச்சு, பட் வெரி ஃபியூ வேக்கன்சிஸ். ஓகேவா? அந்த மாதிரி நமக்கு இருந்தது. வேற ஸ்டேட் லெவல் எக்ஸாம்ஸ்ன்றதுல பெரிய ஸ்கோப் எதுவுமே இல்ல, ஜென்ரிக்கா தான் நீங்க போக முடியுமே தவிர நீங்க படிச்சது இப்ப நீங்க குரூப் 1 எக்ஸாம் குரூப் 2 எக்ஸாம்னா நீங்க எழுதலாம். ஆனா படிச்ச சப்ஜெக்ட் உங்களோட டெக்னிக்கல் ஸ்கில்ஸ்ல வச்சு அதுக்கு ரெலவெண்டா ஒரு ஜாப் போகணும்னு நினைக்கிறீங்க, ஓகே லைக் ஏஇ எலக்ட்ரிக்கல் இல்லைன்னா வந்து இப்ப இந்த ஆர்ஆர்பில எல்லாம் நமக்கு எலக்ட்ரானிக்ஸ்க்குன்னு சில ஒர்க் இருக்கும் இல்லையா, சிக்னல் இன்ஜினியர் இந்த மாதிரி, ஸோ டெலிகம்யூனிகேஷன் ரிலேட்டடா, ஸோ அந்த மாதிரி நீங்க படிச்ச ஒர்க்குக்கு ரெலவெண்டா போகணும்னு பாத்தீங்கன்னா ஸ்டேட் லெவல்ல உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரொம்பவே குறைஞ்சிக்கிட்டே வருது. ஓகே நான் அதுக்காக இப்படி குறைஞ்சிட்டே வரும் திருப்பி இது வந்து நமக்கு அப்படியே வந்து ஈஸியே இனிமே எந்த எக்ஸாம்லயும் கேட்க மாட்டாங்க அப்படி சொல்லல. எல்லாருக்கும் ஒரு ஏஜ் ஒரு உங்களுக்கு ஸ்பேன் இருக்கு இல்லையா, இந்த டைம்ல நமக்கு எக்ஸாம் எலிஜிபிள், அந்த டைம்குள்ள நமக்கு எக்ஸாம் வரல அப்படின்றப்போ அதுக்கப்புறம் வந்து ஒரு பிரயோஜனமும் கிடையாது, ரைட்டா? ஸோ அதனால யாரெல்லாம் வந்து அந்த மார்ஜின் ஆஃப் 30ஸ்ல இருக்கிறீங்க அப்படின்றது அவங்களுக்குலாம் வந்து இந்த மாதிரி ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இசிக்குன்னு வருது அப்படின்னா தயவு செஞ்சு அதை நீங்க அட்டெம்ப்ட் கொடுங்க. ஓகேவா? சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் எங்கேயாச்சும் வேற ஸ்டேட்ல தான் வந்து நமக்கு போஸ்டிங் இருக்கும், அதர் ஆல் ஓவர் இந்தியாவோட கம்பீட் பண்ணும். இந்த நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சிருங்க. ஆல்வேஸ் ரிமெம்பர் உங்களுக்கு தேவை ஒரு சீட் ஒரு போஸ்டிங். ஓகே சோ உங்களுக்கு மொத்த வேக்கன்சில ஒரு சிங்கிள் டிஜிட் இருந்தாலும் சரி டபுள் டிஜிட் இருந்தாலும் சரி அதுல ஒரு போஸ்ட் தான் உங்களுக்கு தேவை, கரெக்டா? அதை கான்சென்ட்ரேட் பண்ணி ஓடுங்க. மிச்ச யார பத்தியும் லைக் யூ நீ நாட் மைண்ட் அபவுட் தம், ஜஸ்ட் என்னன்னா கான்சியஸா இருக்கணும். நமக்கு இவ்வளவு காம்படிஷன் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுமே தவிர இவ்வளவு பேர் எழுதுறாங்கல்ல நமக்கு கிடைச்சிருமா அப்படின்ற தாட் மட்டும் உங்களுக்கு வரக்கூடாது. ஓகேவா? ஸோ அதனால நான் இந்த ஆர்ஆர்பி எக்ஸாமுக்கு நான் போட்டு நிறைய வீடியோஸ்லயுமே நம்ம சொல்லியிருக்கிறது ஈஸி ஆஸ்பிரன்ஸை நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணி சொல்லியிருப்பேன். செகண்ட் பாத்தீங்க அப்படியே நமக்கு ஸ்டேட் லெவல் எக்ஸாம்ல நீங்க ஒரு ஜாப்ல போயிருக்கீங்க, சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப டிஆர்பி பாலிடெக்னிக்ல போயிருக்கீங்க இல்ல டிஎன்பிஎஸ்சில ஒரு எக்ஸாம்ல போனீங்க அப்படின்னா கரியர் அட்வான்ஸ்மெண்ட் ப்ரமோஷன்ஸ் அப்படின்றது ஒரு ரீசன்ட் பாஸ்ட்ல பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்து ஸ்லோவா இருக்கு. ஓகேவா? சோ அப்ப நீங்க அடுத்தடுத்த லெவலுக்கு போகணும், உங்களோட பே பேண்டா இருக்கட்டும் உங்க லைஃப்லயும். ஸோ அந்த கரியர் அட்வான்ஸ்மெண்ட் அப்படின்ற உங்களோட பர்சனல் க்ரோத் அலாங் வித் யுவர் கரியர் பாத்தீங்கன்னா ரொம்பவே ஸ்லோவா இருக்கும். ஓகே இதே இது நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ்ல அப்படி இருக்காது. இன்க்ளூடிங் நான் பே பேண்ட் சொல்றது இப்ப 8th பே கமிஷன் நமக்கு வரப்போகுது. அது ஃபர்ஸ்ட் எஃபெக்டிவ் யாருக்கு வரும்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் தான் வரும். அதுக்கப்புறம் தான் நமக்கு ஸ்டேட் லெவலுக்கு
few it may takes months to years. ஓகேவா? நமக்கு எஃபெக்ட் ஆகுறதுக்கு. அதே மாதிரிதான் இந்த ப்ரமோஷன் வைஸுமே. ஸோ இதெல்லாம் இதுவுமே ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் ஏன் நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ் லைக் ஆர்ஆர்பியை நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்றது. fewer perks in the sense allowances. So state levelக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்க allowances பாத்தீங்க அப்படின்னா you will be having a few allowances in state level exams compared to central government exams. சரியா? நீங்க உங்களோட சேலரியில ஒரு பெர்சன்டேஜ்னா சொல்லணும் 20-30%, அதுவே அதிகமா நான் சொல்றேன், இவ்வளவுதான் அலவன்சஸ் வரும். பட் ஆனா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ்ல நிறைய அலவன்சஸ், நாட் ஒன்லி இன் டர்ம்ஸ் ஆஃப் மணி, மானிட்டரியா மட்டும் நான் சொல்லல. ஓகே, உங்களுக்கு வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் அதாவது டைரக்டா உங்களுக்கு மணியா பே ஆகாது. ஓகே, பட் நீங்க ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய இடத்துல நீங்க பண்ணாம இருக்கலாம், அதுவுமே உங்களுக்கு அலவன்சஸ் தான் இல்லையா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்ல, இந்த எஜுகேஷன் அலவன்ஸா இருக்கட்டும், மெடிக்கல் அலவன்சஸா இருக்கட்டும், இதெல்லாம் ஸ்டேட் லெவல்ல கம்பேர் பண்றப்போ உங்களுக்கு வந்து ஆர்ஆர்பில அதிகமா இருக்கும். நீங்க எதுவுமே வந்து யூ நீட் நாட் ஸ்பெண்ட். ஓகே, யூ கேன் ஜஸ்ட் யூட்டிலைஸ் த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவைலபிள் அரௌண்ட் யூ. அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய சேவிங்ஸா இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஃபோர்த் பாத்தீங்கன்னா அன்சர்டனிட்டி ஆஃப் எக்ஸாம், எஸ்பெஷலி இந்த ஈஸி ஆஸ்பிரன்ஸ்க்கு. அடுத்த வருஷமும் நமக்கு டிஎன்பிஎஸ்சி ஏஇ வரும், அதுல டவுட்டே கிடையாது. ஏன்னா எவ்ரி இயர் ஆனுவல் பிளானர் வரப்போகுது. டிஎன்பிஎஸ்சி கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் இருக்கதான் போகுது. ஆனா அதுல இசிக்கு டிபார்ட்மெண்ட்டே இப்ப நமக்கு பிடபிள்யூடி மட்டும்தான் ஸ்கோப்ல இருக்கு. ஓகே, ஹெச்ஆர்என்சிஇ வந்து கொஞ்சம் எடுப்பாங்க, இப்ப ஹியூஜ் வேகன்சிஸ் இது வரைக்கும் நமக்கு வரல. சோ அப்படி இருக்கிறப்போ அன்சர்டனிட்டி, என்ன எக்ஸாம் வரும் அப்படின்ற ஒரு பிளானே நம்ம கிட்ட இல்ல, எப்போ வரும்ன்ற பிளானும் நம்ம கிட்ட இல்ல. அப்ப எதை டார்கெட் பண்ணி நம்ம ஓட முடியும்? ஓகே, சோ டிஆர்பி இமீடியட்டா எப்போ வருதுன்னு நமக்கு ஷார்ட் இதா தெரியல. இது டிஎன்யூஎஸ்ஆர்பில பாத்தீங்கன்னா டெக்னிக்கல் எஸ்ஐயுமே நமக்கு ஈஸி ஆஸ்பிரண்ட்டுக்கு 2018 வந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த எக்ஸாம் நடக்கல இன்னும். அப்ப இந்த மாதிரி நமக்கு நிறைய எக்ஸாம்ஸ்க்கான ஸ்கோப் இருக்கு, பட் அதுக்கான ஒரு சர்டனிட்டி இல்ல. இது இப்போ வந்துரும், ஒரு 6 மாசத்துல வரும், ஒரு வருஷத்துலயே வரும் அப்படின்ற அந்த ஒரு சர்டனிட்டியே இல்ல. சோ அதனாலதான் வந்து கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை தயவு செஞ்சு யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து எப்பனாலும் வரும் அப்படின்றது ஏஜ் வந்து நீங்க இப்பதான் ரீசன்ட் பாஸ் அவுட் ஆயிருக்கீங்கன்னா யூ கேன் டேக் அ சான்ஸ், யூ கேன் டேக் அ கால். ஓகே, பட் ஆனா ஒரு 3 வருஷமா ட்ரை பண்றேன், இல்ல நான் 2 வருஷமா ட்ரை பண்றேன் அப்படின்றவங்க 30s, உங்க ஏஜ் வந்து 30sல இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்குமே நான் சொல்றேன், தயவு செஞ்சு வர ஆப்பர்ச்சுனிட்டிஸை மிஸ் பண்ணாதீங்க. அவுட் ஆஃப் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் சொல்றேன். ஓகே, நீங்க எப்பயுமே ஃபோக்கஸ் பண்ணி ஒரு எக்ஸாம் எழுதுனா அதுதான் கிடைக்கும் அப்படின்றது கிடையாது. ஓகே, இன்க்ளூடிங் நான் என்னோட கேஸுமே சொல்றேன். இப்ப நான் வந்து சென்னை மெட்ரோ வாட்டர்ல ஏஏ செலக்ட் ஆனப்போ அந்த எக்ஸாம் நான் ஃபோக்கஸ் பண்ணி அப்ளை பண்ணணும்னு நினைக்கல, ஃபோக்கஸ் பண்ணி படிச்சது வேற. பட் அந்த எக்ஸாம் நான் வந்து ஓகே எழுதுவோம், இது நமக்கு கிடைக்கும் அப்படின்றதுக்கு நான் வந்து எய்ம் பண்ணவே கிடையாது. ஓகே, இட் ஹேப்பன்ட். பட் ஆனா ஒரு எக்ஸாம் நீங்க அப்ளை பண்றீங்கன்னா அதுல ஃபுல் ப்ரிப்பரேஷன் எஃபர்ட் போடுங்க. சரியா? அதோட சிலபஸ் எப்படினாலும் இருக்கட்டும், ஆனா நீங்க அதுக்கு நீங்க அப்ளை பண்ணிட்டீங்க, பண்ணணும்னு நினைச்சிட்டீங்க அப்படின்னாலே அதுக்கான 100% எஃபர்ட்டை போடுங்க. ஓகேவா? சோ அதனால சொல்றேன், இந்த ஆர்ஆர்பி ஜேஇ அப்படின்றத ஈஸி ஆஸ்பிரன்ஸ் கைண்ட்லி டேக் இட் அஸ் ரொம்ப சீரியஸா எடுத்துக்கோங்க. ஃபுல் எஃபர்ட் போடுங்க, நிறைய டைம் இருக்கு. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் இது வந்து டிப்ளமாவும் எழுதுவாங்க. ஸ்டாண்டர்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ் அவ்வளோ ஒரு ராக்கெட் சயின்ஸ் மாதிரி கஷ்டமாலாம் இருக்காது. சரியா? சோ வந்து நீங்க ஈஸியாவே கிராக் பண்ண முடியும் வித் ப்ராப்பர் ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங். சோ அதை நம்ம அப்பப்ப பார்க்கலாம். சோ ஆர்ஆர்பி ஜேஇயோட எக்ஸாம் ஸ்கீம் பத்தி நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். சோ ஃபர்ஸ்ட் இதுல வந்து நமக்கு 2 ஸ்டேஜ் ஆஃப் எக்ஸாம் இருக்கும். இப்போ ஆர்ஆர்பி பொறுத்த வரைக்கும் எல்லா எக்ஸாம்லயும் மோஸ்ட்லி 2 ஸ்டேஜ் இருக்கும். சோ உங்களுக்கு எக்ஸாம் ப்ராசஸ் முடிய டைம் ஆகுமே தவிர, இது நிறைய பேருக்கு இது ஒரு டிராபேக்காவும் சொல்லுவீங்க. லைக் வந்து எக்ஸாம் நடந்து எங்களுக்கு போஸ்டிங் வரதுக்கே 1 வருஷம் ஆகுதுன்னு. பட் அந்த 1 இயர் ஆனாலும் அதுக்கு அடுத்து இருக்க போற பீரியட் பாத்தீங்க, அவங்க லைஃப், அவங்க ரிட்டையர்மெண்ட் வரைக்கும் பாத்தீங்கன்னா அது நீங்க ஃப்ரீயா இருக்கலாம். ஓகேவா? சோ அந்த 1 இயர் அப்படின்றது உங்களுக்கு டக்கு டக்குன்னு போயிடும். ஃபர்ஸ்ட் சிபிடிக்கு ஒரு 5 மாசம் ஆகும், அடுத்து ஒரு சிபிடி ஒரு 1 மந்த் 2 மந்த்ஸ் கேப்குள்ள வந்துடும், அடுத்து டிவி உங்களோட டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், இந்த மாதிரி டக்கு டக்குன்னு அடுத்து போற மாதிரியே இருந்தோம். சரியா? சோ உங்களோட கான்சென்ட்ரேஷன் வந்து படிக்கிறது, எக்ஸாம் எழுதுறது, அடுத்த சிபிடிக்கு வெயிட் பண்ணி அந்த எக்ஸாம் எழுதுறது, டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணி வைக்கிறது, அதுலதான் இருக்கணுமே தவிர அவங்க பண்ற ப்ராசஸ், போர்டு சைடு என்ன ப்ராசஸ் ஸ்லோ பண்றாங்க அதெல்லாம் நமக்கு கன்சர்ன் கிடையாது. சரி, நீங்க 100% எஃபோர்ட் போட்டீங்களா, படிக்கிறீங்களா, டெய்லி டிசிப்ளினா படிக்கிறீங்களா, அதை கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. சரியா? சரி, இப்போ இந்த எக்ஸாமோட டியூரேஷன் ஃபர்ஸ்ட் சிபிடி கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட். ஓகே, இது எல்லாமே உங்களுக்கு ஆன்லைன், ஓகே, சிஸ்டம்ல தான் இருக்க போது. இதுல நிறைய அட்வான்டேஜ் இருக்கு. இப்போ ஓஎம்ஆர்னா நீங்க ஒரு கரெக்ஷன் தப்பா பண்ணிட்டீங்க, ஒரு மார்க்கிங் ஏதாவது தப்பா ஒரு ஆன்சர் மார்க் பண்ணீங்கன்னா உங்களால சேஞ்ச் பண்ண முடியாது. கொஸ்டினை வந்து ரிவிஷன் பண்ண முடியாது. ரிவிஷன் இன் த சென்ஸ் திருப்பி வந்து பார்த்து தப்பா பண்ணிருக்கீங்க அப்படின்னா திருப்பி அந்த கரெக்ஷனை
மிஸ்டேக்கை வந்து திருப்பி நீங்க வந்து அண்டு பண்ண முடியாது. ஓகே, சோ இன்னொன்னு வந்து பை நிறைய மிஸ்டேக்ஸ் வரும். ஒரு கொஸ்டினுக்கு பார்த்துருப்போம் அந்த ஆன்சரை, ஆனா அடுத்த கொஸ்டினை போய் ஷேட் பண்ணுவோம். ஏன்னா நம்ம வந்து கண்டினியூஸா OMR ஃபில் பண்ணிட்டு வர மாட்டோம். ஏதாவது ஒரு கொஸ்டின் நமக்கு தெரியாம இருக்கும், அதை விட்டு விட்டு வருவோம். ஆனா 9th கொஸ்டின் போல என்ன பண்ணிடுவோம், 10th போய் ஷேட் பண்ணிட்டு வந்துரும். இந்த மாதிரிலாம் நமக்கு நடக்கும். அப்ப தெரிஞ்சே வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு கொஸ்டின் தப்பாதான் ஷேட் பண்றோம். அடுத்த கொஸ்டின் அதே ஆப்ஷனா இருந்துச்சுன்னா லக்கி. அப்படி இல்லாத பட்சத்துல அந்த ஆன்சர் வந்து நமக்கு வேஸ்ட் தான். அது நம்ம மிஸ்டேக்கா தான் போகுது, ஒரு மார்க் போக தான் போகுது. ஓகேவா? சோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு இந்த சிபிடி அப்படின்றது ஒரு பெஸ்ட். ஏன்னா அது வந்து நீங்க எத்தனை நாள் ஆன்சர்ஸ் மார்க் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து சைட்லயே வந்து ஒரு ஸ்கிரீன், ஒரு சும்மா ஒரு சின்ன ஒரு சைடு வியூ இருக்கும். அதுல நீங்க எந்த கொஸ்டின்ஸ்ல ஆன்சர் பண்ணிருக்கீங்க, பண்ணல, இன்னும் நீங்க அந்த கொஸ்டினை போய் பார்க்கவே இல்லை, இது எல்லாமே உங்களுக்கு விசிபிளா இருக்கும். அப்ப உங்களுக்கு ஈஸியா வந்து தெரிஞ்சிடும், ஓகே இதெல்லாம் நான் அட்டென்ட் பண்ணல அப்படின்னு டக்கு டக்குன்னு போய் நீங்க பண்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஃபுல்லா லாஸ்டா ஒரு 10 மினிட்ஸோ 5 மினிட்ஸோ இருந்துச்சுன்னா எல்லா கொஸ்டினும் ஒரு தடவை டக்குன்னு பார்த்துட்டு ஓகே இதுக்கெல்லாம் நான் கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்கேன்ன்றது செக் பண்ணவும் உங்களால முடியும். ஸோ டியூரேஷன் பாத்தீங்கன்னா 90 மினிட்ஸ் தான், ஒரு 1.5 ஹவர்ஸா இருக்கும். ஸோ என்னென்ன டாபிக்னு பாத்தீங்கன்னா சிபிடி 1 வந்து RRB JEE பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு காமன் டாபிக் தான். ஸோ காமன்னா இந்த ஜென்ரல் அவேர்னஸ்க்குள்ள என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா நம்மளோட ஜென்ரல் ஸ்டடீஸ். தமிழ்நாடு ஸ்டேட் லெவல்ல பாத்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ்ன்னு படிக்கிறோம் இல்லையா, இந்தியன் பாலிட்டி, ஜியாகிரபி, ஹிஸ்டரி, அப்புறம் வந்து எக்கனாமி, தென் கரண்ட் அஃபேர்ஸ், ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸ், டெக்னாலஜிக்கல் இன்வென்ஷன்ஸ், இதெல்லாம் பாக்குறோம்ல, இது எல்லாமே கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே வந்து இந்த ஜென்ரல் அவேர்னஸ்க்குள்ள தான் வரும். இது 15 questions 15 மார்க்ஸ், எல்லாமே 1 மார்க் கொஸ்டின்ஸ் தான். சரியா, 15 questions இருக்க போகுது. அடுத்து மேக்ஸ்ன்றது இங்க ஆப்டிடியூட். ஓகே, சோ ஆப்டிடியூட பொறுத்த வரைக்கும் 30 questions இருக்கும். தென் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங், ஓகே, அனாலஜி, பிளட் ரிலேஷன்ஸ், ஓகே, வென் டயக்ராம், சிலாஜிசம், இந்த எல்லா நார்மல் ரீசனிங் டாபிக்ஸ் தான். ஓகே, அந்த ஸ்டாண்டர்ட் தான் ஒவ்வொரு எக்ஸாமுக்கு மாறும். ஸோ இது வந்து ஒரு 25 questions இருக்கும். தென் ஜென்ரல் சயின்ஸ் அப்படின்றது உங்களுக்கு 6th இருந்து 10th வரைக்கும் இருக்க NCERT சிலபஸ், அதாவது CBSEயோட பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் லைஃப் சயின்ஸ், இந்த 3ல இருந்து உங்களுக்கு ஜென்ரல் சயின்ஸ்ல ஒரு 30 questions அப்படின்னு. ஸோ டோட்டலா 100 questions 100 மார்க்ஸ் ஃபார் 90 minutes எக்ஸாம் உங்களுக்கு நடக்கும். ஓகேவா, இது வந்து CBT 1ல. இதே CBT 2 பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாம் வந்து 2 hours எக்ஸாமா இருக்கும். ஓகேவா, ஸோ 2 hoursல ஜென்ரல் அவேர்னஸ் அதே டாபிக்ஸ் தான் இருக்கும், சில டாபிக்ஸ் மட்டும் உங்களுக்கு ஆட் ஆன் ஆகும். இப்போ ஜென்ரல் அவேர்னஸ் அப்படியே ஒரு 15 questions இருக்க போது. பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி நீங்க படிச்சா அதே 6th to 10th உங்களுக்கு சிலபஸ்லேயே கொடுத்துருப்பாங்க. NCERTயோட 6th to 10th சொல்லியிருப்பாங்க. அதே பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி மட்டும் தான், லைஃப் சயின்ஸ் இதுல வராது. 15 மார்க்ஸ்க்கு இருக்கும். தென் பேசிக்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் அப்படின்ற டாபிக்ல ஒரு 10 questions இருக்கும். பேசிக்ஸ் என்விரான்மெண்ட் அண்ட் பொல்யூஷன் கண்ட்ரோல், இதெல்லாம் வந்து நம்ம காலேஜ்லயே வந்து EVS படிச்சிருப்போம் இல்லையா, என்விரான்மெண்டல் சயின்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர் படிச்சோம். இந்த மாதிரி இதெல்லாம் ரொம்ப பேசிக்கா இருக்கும்பா. இதெல்லாம் வந்து நீங்க டக்குன்னு ஈஸியாவே வந்து ஒரு 2-3 நாள் இருந்தா போதும். இந்த டாபிக்ஸ் பேசிக்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் இதெல்லாம் வந்து நீங்க அட்டஸ்ட் வச்சு உட்காந்து படிச்சீங்கன்னா படிச்சிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் மேஜர் ஸ்கோரிங் பார்ட் இந்த சிபிடியோட ஒரு டேர்னிங் பாயிண்ட் யாருன்னா இந்த டெக்னிக்கல் எபிலிட்டிஸ் பேப்பர். அதுதான் 100 questions 100 மார்க்ஸ் போகுது. 150ல 100 மார்க்குமே அந்த டெக்னிக்கல் எபிலிட்டிஸ் பேப்பர் தான். ஸோ அதை நீங்க எவ்வளவு மார்க் அதிகமா ஸ்கோர் பண்றீங்க, ஓகே, அது வந்து உங்களோட எலிஜிபிலிட்டியை கொண்டு போய் நிப்பாட்டும். ஓகே, இப்போ டெக்னிக்கல் எபிலிட்டியில நீங்க வந்து ஒரு 90 மார்க் எடுத்துடுறீங்க அப்படின்னா அவுட் ஆஃப் 150 90 மார்க்ஸ் தான் யூ கெட் எலிஜிபிள். சரியா, ஆனா உங்களுக்கு ரேங்க் வரணும், நீங்க வந்து வேலை கையில வாங்கிடணும் அப்படின்னா இந்த ரிமைனிங் டாபிக்ஸ் இருக்குல்ல 4 டாபிக், இதுலயும் நல்ல ஸ்கோர் வச்சுக்கணும். புரியுதா நான் சொல்றது? உங்களை அந்த கேட்டை தாண்டி உள்ள போய் விடுறது யார் பண்ணிடுறது? இந்த டெக்னிக்கல் எபிலிட்டிஸ்ல நீங்க நல்லா ஸ்கோர் பண்ணிட்டீங்க, உங்க ஈஸி டாபிக் நல்லாவே பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை வந்து அந்த டெக்னிக்கல் எபிலிட்டிஸ் மார்க் வந்து உங்களை ஆபீஸோட கேட்டு கிட்ட போய் விட்டுரும். கேட்டுக்குள்ள போய் உங்களுக்கு அந்த சீட்ல உட்கார வைக்கிறது யாருன்னா மிச்சம் இருக்க டாபிக்ல நீங்க வாங்குற மார்க் தான் டிசைட் பண்ணும். ஏன்னா டெக்னிக்கல் எபிலிட்டிஸ் எல்லாருமே படிச்சிருவாங்க. அப்ப அந்த 0.5 மார்க் 0.75 மார்க் இத வந்து அந்த டிஃபரன்ஸ் தான் உங்களுக்கு வேலை கிடைக்குதா இல்லையான்றது. அப்ப நீங்க எதெல்லாம் அதர்ஸ் கான்சென்ட்ரேட் பண்ணலையோ அதெல்லாமும் நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணி படிச்சீங்க அப்படின்னா நீங்க ஈஸியா எக்ஸாம கிளியர் பண்ணிடலாம். ஓகேவா, சரி. இப்ப CBT 2ல இந்த டெக்னிக்கல் எபிலிட்டிஸ் தான் நம்ம இன்னைக்கு வீடியோல நம்ம கான்சென்ட்ரேட் பண்றது. ஸோ இதுல ஈஸிக்கான டாபிக் ஒரு 10 டாபிக் இருக்கும். ஸோ இது இன்னும் சொல்ல போனா நீங்க சிவில்லாம் பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச உங்களுக்கு 20 டாபிக் இருக்கும்னு நினைக்கிறேன். சிலபஸே வந்து அவங்களுக்கு ரொம்ப வாஸ்ட். ஓகே, அதே மாதிரி ட்ரிபிள்இக்குமே வந்து நம்மளை விட ஒரு சப்ஜெக்ட் அதிகமா இருக்கும்னு நினைக்கிறேன். சிமிலர்லி மெக்கானிக்கலுக்கும் டாபிக்ஸ் அதிகம்.
ஸோ அப்ப பாத்தீங்கன்னா ஈசிக்கு மட்டும் தான் 10 டாபிக்ஸ் இருக்கும். அதுவுமே ரொம்ப ரொம்ப உங்களுக்கு பழக்கப்பட்ட டாபிக்ஸ் தான். சரியா? ஃபர்ஸ்ட் எலக்ட்ரானிக் காம்பனன்ட்ஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ். ஸோ இது வந்து ரொம்ப பேசிக்கா இருக்கும். மெட்டீரியல்ஸ் லைக் கண்டக்டர்ஸ், செமிகண்டக்டர்ஸ், அதோட பேசிக்ஸ் பார்ப்பீங்க. மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ் பார்ப்பீங்க. தென் இது வந்து நம்ம இந்த டாபிக் கீழன்னு தனியா படிச்சிருக்க மாட்டோம் எந்த எக்ஸாம்லயும். பட் ஆனா இந்த டாபிக்ஸ் எல்லாம் வேற வேற டாபிக் கீழே நம்ம படிச்சிருப்போம். ஸோ அது ஒன்றும் புதுசு நமக்கு கிடையாது. ஓகேவா? செல்ஸ், பேட்டரிஸ் இதெல்லாம் வந்து பேசிக்ஸ் கெமிஸ்ட்ரிஸ்ல இருந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரி டாபிக் இதுல பார்ப்போம். தென் எலக்ட்ரானிக் டிவைசஸ் அண்ட் சர்க்கியூட்ஸ், இடிசி இருக்கு இல்லையா? ஸோ அந்த டாபிக், நார்மல் டிரான்சிஸ்டர்ஸ், ஆம்பிளிஃபயர்ஸ், இதெல்லாம் வந்து நம்ம இந்த இடத்துல பார்க்கலாம். தென் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ், நம்பர் சிஸ்டம்ல இருந்து then what we have logic gates, combination circuits, sequential circuits, semiconductor memories. ஓகே, இதெல்லாம் நம்ம டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ்ல பார்க்கலாம். அப்புறம் எல்ஐசி, லீனியர் இன்டெகிரேட்டட் சர்க்யூட்ல வில் பி கான்சென்ட்ரேட்டிங் ஆன் ஆப் ஆம்ப்ஸ், டைமர்ஸ், பிஎல்எல், இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். தென் மைக்ரோ ப்ராசஸர் அண்ட் மைக்ரோ கண்ட்ரோலர்ல உங்களுக்கு என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, மைக்ரோ ப்ராசஸர் ஒன்று கொடுத்துருப்பாங்க, மைக்ரோ கண்ட்ரோலர் 8051. இவ்வளவுதான். இந்த ரெண்டு இதோட ஆர்கிடெக்சர்ல இருந்து, ப்ரோக்ராமிங்ல இருந்து எல்லாமே உங்களுக்கு டாப் டு பாட்டம் தெரிஞ்சுக்கணும். பெரிஃபரல் இன்டர்ஃபேசிங்குமே தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? தென் எலக்ட்ரானிக் மெஷர்மெண்ட்ஸ், கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், அனலாக், டிஜிட்டல், ஓகே, சேட்டிலைட், ரேடார், இது எல்லாமே கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்ன்றது ஒரு பெரிய சப்ஜெக்ட். ஆப்டிக்கல் முதற்கொண்டு இருக்கு. இது எல்லாமே சேர்ந்து ஒரு கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் அப்படின்னு ரெடியிலே கொண்டு வந்துட்டாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டேட்டா கம்யூனிகேஷன் நெட்வொர்க். நீங்க டிஆர்பிக்கு எல்லாம் படிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த டேட்டா கம்யூனிகேஷன் நெட்வொர்க்கையும் நீங்க வந்து கம் அக்ராஸ் பண்ணிருப்பீங்க. என்ன அப்படின்னா இந்த ஓஎஸ்ஐ மாடல், டிஃப்ரெண்ட் லேயர்ஸ் என்னென்ன இருக்கு, அந்த லேயர்ஸ்ல ப்ரோட்டோகால்ஸ் என்னென்ன இருக்கு, ஓகே, அதோட ஃபங்க்ஷனாலிட்டிஸ் என்ன, அதெல்லாம் தான் இந்த டேட்டா கம்யூனிகேஷன் நெட்வொர்க் அப்படின்றதுல இருக்கும். தென் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங், C++ தான் நமக்கு இப்போ வரைக்கும் சிலபஸ்ல இருக்கு. இது எல்லாமே நம்ம அகைன் பேசிக்ஸ் படிச்சிருப்போம். ஆப்ரேட்டர்ஸ், ஃபங்க்ஷன்ஸ், பாயிண்டர்ஸ், அரேஸ், இந்த கான்செப்டே தான். தென் பேசிக் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், ரொம்பவே பேசிக்கான, நம்ம நார்மலா சர்க்யூட் தியரி இருக்கும் இல்லையா, அந்த அளவுக்கு கொஞ்சம் பேசிக்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்ல இருக்கும். டிசி சர்க்யூட்ஸ், ஏசி சர்க்யூட்ஸ், அந்த மாதிரி. ஓகேவா? சோ இதுதான் உங்களுக்கு ஓவராலா டெக்னிக்கல் எபிலிட்டிஸ் அப்படின்றது. இது எல்லாமே உங்களுக்கு டீடைல் நோட்டிபிகேஷன்லயுமே இந்த சிலபஸ் இருக்கும். சரியா? சோ இந்த எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது ஃபர்ஸ்ட் எந்த ஒரு எக்ஸாம் எடுத்தாலும் சிலபஸை தெரிஞ்சுக்கோங்க. அதுதான் நான் வந்து இந்த ஸ்கீம் சொல்லிட்டு அதுக்கான சிலபஸை நான் சொன்னேன். சிலபஸை தெரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொரு சிலபஸ்க்கும் என்ன மெட்டீரியல் வச்சு படிக்க போறீங்க அப்படின்றத கிளியரா புரிஞ்சுக்கணும். சில எக்ஸாமுக்கு இப்ப இந்த எக்ஸாம் பாத்தீங்க அப்படின்னா ஈஸிக்கு நல்லா நோட் பண்ணி பாத்தீங்கன்னா இதுல உங்களுக்கு ஒரு சப்ஜெக்ட் நீங்க நிறைய எக்ஸாம்ல பாத்திருப்பீங்க. ஆனா இந்த எக்ஸாம்ல அந்த டாபிக் இல்ல. யாருக்காச்சும் அதை ரிலேட் பண்ண முடியுதான்னு பாருங்க. அதெல்லாம் நோட் பண்ணீங்களான்னு பாருங்க. நமக்கு கண்ட்ரோல் சிஸ்டம் அப்படின்றது நம்ம எந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம், டிஆர்பி எடுத்தாலும் கண்ட்ரோல் சிஸ்டம்னு ஒரு எக்ஸாம், ஒரு டாபிக் வந்து இருக்கும். ஆனா அது ஆர்ஆர்பில கிடையாது. புரியுதா? இந்த மாதிரிதான் உங்களுக்கு வந்து சில டாபிக்ஸ் நிறைய எக்ஸாம்ல இருக்கும், சில இதுல இருக்காது. சில இதுல இருக்கிறது இதுல இருந்து எடுத்திருப்பாங்க. புரியுதா? அந்த மாதிரி இருக்கும். அப்போ உங்களுக்கு சிலபஸ் தெரியும். நீங்க பாட்டு சிலபஸே பார்க்காம எல்லா ஈஸி எக்ஸாமுக்கும் இதான் சிலபஸ் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து என்ன பண்ணக்கூடாது, ஃபுல்லா உட்காந்து படிச்சுட்டு இருக்க தேவையில்லை. ஓகே, இது வரைக்கும் என்னென்ன டாபிக்லாம் நீங்க செமஸ்டர்ல படிச்சிருப்பீங்களோ கலந்து எல்லாத்தையும் படிக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த எக்ஸாமுக்கு ஃபோக்கஸ் பண்றேன், இதுல என்ன சிலபஸ் இருக்கு, அந்த பர்டிகுலர் சிலபஸ்ல ஒரு டாபிக், சே ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்டிக்கல் ஃபைபர் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் கீழே வருது, மெட்டீரியல்ஸ் அண்ட் காம்பனன்ட்ஸ் கீழே வருதுன்னா அதுல டாப் டு பாட்டம் உங்களுக்கு தெரியணும். ஓகே, எவ்வளவு படிக்க முடியுமோ படிச்சுக்கணும். ஓகே, ஃபார்முலாஸ் இதெல்லாம். ஆனா எந்த ஒரு டாபிக்குமே வந்து அப்படியே அப்ரப்டா எனக்கு இந்த டாபிக்கே வேண்டாம், அதை பத்தி நான் எனக்கு தெரிஞ்சுக்கவே நான் விரும்பல, எனக்கு அது கஷ்டம் அப்படின்னு மட்டும் விட்டுட்டு போகாதீங்க. மியர் பேசிக் நாலேஜ் ஆன் எவ்ரி டாபிக் ஆஃப் யூர் சிலபஸ் உங்களுக்கு இருக்கணும். அதாவது அதுல இருந்து கொஸ்டின் கேட்டா மேனேஜ் பண்ண தெரியணும். எப்படியோ ரிலேட் பண்ணி அதுக்கு ஒரு கான்செப்சுவலா ரிலேட் பண்ணி அதுக்கு ஒரு ஆன்சரா உங்களுக்கு மார்க் பண்ற ஸ்கில் வேணும். ஸோ சிலபஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றது ஒரு கலை. சரியா? அதை வந்து நீங்க வளர்த்துக்கோங்க. சிலபஸை கரெக்டா புரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பிளான் பண்ணணும். ஸோ சிலபஸ் 10 யூனிட் CBT 2க்கு இருக்கு. CBT 2ல என்னோட டெக்னிக்கல் எபிலிட்டிஸ்ல நான் என்ன பண்றேன், எனக்கு 10 டாபிக் இருக்கு. இந்த 10 டாபிக்ல எதெல்லாம் எனக்கு ஓரளவுக்கு நல்லா தெரியும், எதெல்லாம் எனக்கு தெரியாது, இதெல்லாம் எனக்கு சுத்தமா தெரியாது, நான் இந்த டாபிக் எல்லாம் வந்து இனிமேதான் நோட்ஸ் எடுத்தே படிக்கணும் அப்படின்னு இருக்கு. இதை கேட்டகரைஸ் பண்ணுங்க. ஓகே, கேட்டகரைஸ் பண்ணிட்டு நான் இப்ப நமக்கு வெயிட்டேஜ் எல்லாம் சொல்லுவேன். ஓகே, என்னென்ன கொஸ்டின்ஸ் எந்த டாபிக்ல எல்லாம் இதுக்கு முன்னாடி வெயிட்டேஜ் வந்து எப்படி கேட்டிருக்காங்க, எதை நீங்க வந்து ஃபர்ஸ்ட் கான்சென்ட்ரேட் படிக்கணும் அப்படின்னு நான் எல்லாமே சொல்லுவேன். சோ அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கேத்த மாதிரி நம்ம ஒரு ஸ்கெடியூல்குள்ள வரணும். ஸ்கெடியூல் அப்படின்றது உங்களுக்கு டே வைஸ் ஸ்கெடியூலா இருக்கணும்.
ஸோ இந்த டே வைஸ் ஸ்கெடியூல் அப்படின்றது என்ன அப்படின்னா, நீங்க வந்து ஒரு நாள் இன்னைக்கு நான் இந்த டாபிக் எடுக்க போறேன் அப்படின்னா, அது நீங்க வந்து ஒரு டேபிளா நீங்க போட்டுருவீங்க. ஒரு ரஃபா நோட்ல எழுதுறதா இருக்கட்டும், இல்ல ஒரு எக்ஸல் ஷீட்ல ஒரு ஸ்கெடியூலா போடுறதா இருக்கட்டும், நீங்க போட்டுருவீங்க. ஆனா அது போடுறது என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, நீங்க ஒரு சிலபஸ் எடுத்து வச்சுப்பீங்க கையில. டக்குன்னு டே 1 இது, டே 2 இது. ஏன்னா நான் சொன்ன மாதிரி நீங்க இதெல்லாம் எனக்கு கஷ்டமான டாபிக், இதெல்லாம் எனக்கு ஈஸியான டாபிக், கஷ்டமான டாபிக்கை ஃபர்ஸ்ட் எடுத்து போட்டு என்ன பண்ணுவீங்க, பிளான் எல்லாம் போட்டுருவீங்க. ஆனா அந்த பிளான் படி கரெக்டா உங்களால போக முடியாது. ஏன் அப்படின்னா அந்த பிளானிங்ல நீங்க மிஸ்டேக் பண்ணுவீங்க. ஏன்னா சம் ரிலாக்ஸேஷன் நீங்க விடணும். இப்ப நீங்க கஷ்டமான டாபிக்ஸ ஃபர்ஸ்ட் ஃபியூ டேஸ் எடுப்பீங்க. அதுதான் கரெக்ட் ரூல். ஈஸியான டாபிக் என்னைக்கும் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. கஷ்டமானது வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேவா? அந்த கஷ்டமானது ஏன்னா அது ஒரு வாரம் கஷ்டமா இருக்கும். அதுக்கப்புறம் டக்கு டக்குன்னு போயிடும். அப்ப அந்த கஷ்டமான டாபிக் ஆரம்பிக்கிறீங்கன்னா ஒரு பிரீத்திங் ஸ்பேஸ் விடுங்க. கரெக்டா அதாவது நூல் பிடிச்ச மாதிரி ஸ்கெடியூல் எப்பயுமே போடக்கூடாது. கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் இருக்கும். இன்னைக்கு ஒரு கஷ்டமான டாபிக் எடுத்தீங்கன்னா நாளைக்கு கொஞ்சம் ரிலாக்ஸான ஒரு டாபிக்கை போடுங்க. அந்த மாதிரி நீங்க உங்களுக்குள்ளேயே அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ரொம்ப நீங்க வந்து யாருமே மிஸ்டர் பர்ஃபெக்டா ஸ்கெடியூலை வந்து அப்படி ஃபாலோ பண்ணவே முடியாது. நீங்க எவ்வளவுதான் இருந்தாலும் சிச்சுவேஷன்ஸ் நம்மளை சுத்தி இருக்க சிச்சுவேஷன்ஸ்னால நம்மளால ஸ்கெடியூலை ஃபாலோ பண்ண முடியாம போகலாம். அதனால நமக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் ப்ரெஷரும் வரும். சரியா? அதனால இந்த ஸ்ட்ராட்டஜிக்கல் பிளானிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ சிலபஸை ஒரு கேலண்டர் வச்சுக்கோங்க. உங்களோட பிளானர் ஏதாச்சும் வச்சிருக்கீங்க, ஊருக்கு போகணும், ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு, ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் என்ன இருக்கோ நான் வந்து கேட்டா என்ன அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். அப்பார்ட் ஃப்ரம் வெரி க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ், மிச்சம் எந்த ஒரு ஃபங்க்ஷன்ஸ், எந்த ஒரு அவுட்டிங், வாட் எவர் இட் இஸ் தேர் இன் யோர் பிளானர், ஜஸ்ட் அவாய்ட் இட். படிக்கிறத மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. கொஞ்சம் பீரியட் ஆஃப் டைம் தானே, அதுல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. அப்போ அதெல்லாம் வச்சுட்டு ஒரு ஸ்கெடியூலா போடுங்க. அப்படி போட்டுமே நம்மளால அதை சம்டைம்ஸ் கரெக்டா பண்ண முடியாது. பட் அதையும் நீங்க இல்லாம வச்சு போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ உங்களுக்கு இன்னுமே ரொம்ப டீவியேஷன் ஆயிட்டே இருப்பீங்க. அப்போ படிக்க இன்ட்ரெஸ்டே போயிடும். ஓகே, அதே மாதிரி நீங்க ஒர்க்கிங்கா இருக்கீங்கன்னா உங்களுக்கு வீக்கெண்ட் தான் அதிகமா டைம் எடுக்க முடியும்னா அதுக்கேற்ற மாதிரி பிளான் போடுங்க. எப்பயுமே ஜஸ்ட் நிறைய பேர் நான் பார்த்திருக்கேன், ஜஸ்ட் கூகுள்ல போய் டைப் பண்ணுவீங்க இந்த எக்ஸாமுக்கான ஒரு டைம் டேபிள கொடு அப்படின்னு. அந்த மாதிரி நீங்க எடுக்காதீங்க. உங்களுக்கு தான் தெரியும் உங்க பர்சனல் லைஃப்ல டெய்லி உங்களுக்கு எந்த டைம் ஃப்ரீயா இருப்பீங்க, எவ்வளவு ஹவர்ஸ் டெய்லி படிக்க முடியும். ஓகேவா? இது வந்து உங்களுக்கு தான் தெரியும். நீங்க ஜஸ்ட் போய் சாட் ஜிபிடில கொடுத்தீங்கன்னா சாட் ஜிபிடிக்கு உங்க லைஃப் ஸ்டைல் தெரியாது. சரியா? அப்ப இந்த பிளான், இந்த ரெண்டாவது ஸ்டெப் இருக்கு இல்லையா, இட் டேக்ஸ் டைம் எடுத்துக்கவும் தப்பு இல்லை. ஆனா ரொம்ப டைம் எடுத்துக்காதீங்க. ஒரு 1 or 2 டேஸ்க்குள்ள நீங்க டைம் டேபிள ஸ்கெடியூல் பண்ணி முடிச்சிடணும். ஓகேவா? நான் சொல்றது என்டையரா உங்க சிபிடி 1 பிளானிங், சிபிடி 2ல இருக்க ஒவ்வொரு டாபிக்கான பிளானிங்கும் 2 டேஸ் தான் மேக்சிமம். அதுக்குள்ள வந்து நீங்க என்ன பண்ணணும், கரெக்டா ப்ராப்பரா வந்து ஒரு ஸ்கெடியூல் ரெடி பண்ணிடணும். ஓகே, நெக்ஸ்ட். ஸோ இப்போ நான் பிளான்லாம் போட்டேன். இந்த பிளான் போடுறப்பயே உங்களுக்கு கையில இருக்க மெட்டீரியல்ஸ், இல்லை நீங்க ஒரு கிளாஸ் ஜாயின் பண்ணி பண்ண போறீங்க, இது எல்லாமே வந்து உங்க கையில இருக்கணும்ப்பா. ஓகேவா? ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஜஸ்ட் a minute. ஸோ பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மெட்டீரியல், ஸோ மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு தெரியும் இந்த மெட்டீரியல்ஸ் தான் நம்ம கிட்ட இருக்கு, இந்த புக்ஸ் எல்லாம் நம்ம கிட்ட இருக்கு, இல்ல இதெல்லாம் நமக்கு வந்து இதெல்லாம் கலெக்ட் பண்ணணும் அப்படின்னு இருக்கும் இல்லையா. ஸோ இதெல்லாம் வந்து நீங்க ஃபர்ஸ்டே வந்து ஃபோக்கஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். நீங்க ஒரு டேபிள் போடுறீங்க, ஒரு எக்ஸல்ல போடுறீங்க, இந்த மாதிரி என்ன ஏதாச்சும் ஒரு பிளாட்ஃபார்ம்ல தான் நீங்க ஸ்கெடியூல் ரெடி பண்ணுவீங்க, இல்ல பென் பேப்பர் வச்சு எழுதுறீங்க அப்படின்னா அதை வந்து நீங்க என்ன பண்ணணும், யூ ஜஸ்ட் அது பக்கத்துல ஒரு ரிமார்க்ஸ் கூட போட்டு வச்சுக்கோங்க. சரியா? ரிமார்க்ஸ் போட்டுட்டு நீங்க வந்து அதுல வந்து என்ன பண்ணுங்க, இந்த புக்கை நான் பார்க்க போறேன், இந்த மெட்டீரியல் நான் பார்க்க போறேன், இந்த கோர்ஸ் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணி நான் இதுல இருந்து படிக்கிறேன் அப்படின்றத நீங்க மறக்காம என்ன பண்ணணும், அதையுமே ரிமார்க்ஸ்ல போடணும். ஏன்னா நீங்க எதை பார்த்து படிக்க போறீங்க பர்டிகுலர் டாபிக்க அப்படின்ற மைண்ட் செட்டும் உங்களுக்கு இருக்கணும். ஓகே, ஸோ வேகா வந்து சிலாஜிசம் அப்படின்னு சிலாஜிசம் எதுல இருந்து படிப்பீங்க, ஜஸ்ட் போய் கூகுள்ல யூடியூப்ல அப்படின்னு இருக்க கூடாது. ஓகே, ப்ராப்பரா இருக்கணும். பிகாஸ் நிறைய இப்போ வந்து நமக்கு நிறைய இது இருக்கு, லைக் உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் கிடைக்கிறதா இருக்கட்டும், வீடியோஸ் இருக்கட்டும், நிறைய இருக்கு. நீங்க தேடி 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 படிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா இன்னும் போயிட்டே தான் இருக்கும். அதுக்கு ஒரு எண்டே இருக்காது. ஏதாவது ஒரு வீடியோ பார்ப்பீங்க, இன்னும் கொஞ்சம் இதை விட பெட்டரா இருக்குன்னு இன்னொரு வீடியோ, அப்ப அதுக்குள்ள போயிட்டே இருப்பீங்க. ஓகேவா? ஸோ யூ வில் நாட் கெட் சாட்டிஸ்ஃபைட் அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம். ஸோ மெட்டீரியல்ஸை ஃபிக்ஸ் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். எதை பார்த்து படிக்க போறேன், நான் ஒரு பேட்ச் ஜாயின் பண்றேன், ஓகே, ஸோ அதோட நான் கான்சென்ட்ரேட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா தட் இஸ் வெல் அண்ட் குட். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி நீங்க எதை பேஸ் பண்ணி உங்களோட பிளானிங், உங்களோட டைம் டேபிள் போடுறீங்க அப்படின்றத ஒரு ரிமார்க்ஸ் காலம் மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. சரியா? ஸோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களோட ஃபண்டமெண்டல்ஸை நீங்க பில்ட் பண்ணுவீங்க. இந்த 10 யூனிட்டுக்கான
டாப் டு பாட்டம் நீங்க எல்லாமே படிக்கணும். ஒரு டாபிக் கூட விடாம எந்தெந்த புக்கை ரெஃபர் பண்ணும், இல்ல ஒரு கோர்ஸ் நீங்க ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா தென் தே வில் டேக் தட். ஓகே, உங்களுக்கு அதெல்லாமே எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஸோ நோட்ஸ் மேக்கிங் அப்படின்றது உங்களுக்கு இருக்கணும். நீங்க ஒரு கிளாஸ் நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அகாடமியில நம்ம லான்ச் பண்ண போறோம் ஒரு எக்ஸ்க்ளூசிவான RRB JEE-க்கு. ஸோ அதுல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து நம்ம கிளாஸ் எடுப்போம், உங்களுக்கு புக் மெட்டீரியல்ஸ் எல்லாமே PDF ஃப்ரீயாவே ஷேர் பண்ணுவோம். பட் இருந்தாலும் நீங்க ஹேண்ட் ரிட்டனா உங்க நோட்ஸ் ரெடி பண்ணி வைக்கிறது ரொம்ப 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 அவசியம். சரி, ஜஸ்ட் அந்த ஆன்லைன்ல எல்லாம் வந்து ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் அப்படின்னு டவுன்லோட் பண்ணி படிக்கிறது அதெல்லாம் வந்து செட்டே ஆகாது. சரியா? ஸோ உங்களோட கையால உங்களோட நோட்ஸை நீங்க எழுதி வச்சு படிக்கணும். ஓகே, ஸோ நோட்ஸ் மேக்கிங் அப்படின்றது ஒரு ஆர்ட் தான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்க எல்லாமே எழுதுவீங்க, பாக்குற எல்லாமே இது இம்பார்ட்டன்ட் தோணும். அதுக்கு அடுத்து ரிவிஷன் பண்ண நீங்க என்ன பண்ணுவீங்க, உங்க நோட்ஸ் இன்னும் சிம்பிளிஃபை பண்ணிட்டே வந்து இம்பார்ட்டன்டான ஃபார்முலாஸ், இம்பார்ட்டன்டான வேல்யூஸ், இம்பார்ட்டன்டான கான்செப்ட்ஸ், அந்த ஒன் லைனர்ஸ் அப்படின்ற மாதிரி நீங்க அதை அப்படியே வந்து நேரோ டவுன் பண்ணிடுவீங்க. ஓகேவா? சரி, இதெல்லாம் ஒரு பக்கம். இப்ப நான் நோட்ஸ் மேக்கிங் வரைக்கும் முடிச்சிட்டேன், சிலபஸ் வந்து நான் கவர் பண்ணிட்டேன். அடுத்து இந்த சிலபஸ் கவர் பண்ணிட்டு இருக்கப்பவே டெய்லி வந்து உங்களுக்கான பிராக்டிஸ் செஷன்ஸ் இருக்கணும். பிராக்டிஸ் அப்படின்றது படிக்கிறதுமே ஒரு பிராக்டிஸ் தான், கொஸ்டின் சால்வ் பண்றது ஒரு பிராக்டிஸ் தான். கன்சிஸ்டன்டா பண்ணணும். இன்னைக்கு பண்றேன், நாளைக்கு பண்றேன், நாளான்னைக்கு நான் பண்ணல அப்படி கிடையாது. Day 1ல பண்ணீங்கன்னாலும் Day 110 பண்ணாலும் கண்டினியூஸா பண்ணிட்டே இருக்கணும். ஆனா கண்டினியூஸா பண்றீங்க. இப்ப இன்னைக்கு எப்பயுமே நான் பிராக்டிகலா தான் உங்களுக்கு சொல்றது. இன்னைக்கு உங்களுக்கு 5 மணி நேரம் இருக்கு அப்படின்னா 5 மணி நேரம் ஃப்ரூட்ஃபுல்லா யூஸ் பண்ணுங்க. நாளைக்கு 1 மணி நேரம் தான் கிடைக்குதுன்னா அச்சோ எனக்கு 4 மணி நேரம் இன்னைக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கலையேன்னு உட்காந்து வருத்தப்படக்கூடாது. அந்த 1 மணி நேரத்துல உங்களால எவ்வளவு பண்ண முடியுமோ அதை பண்ணுங்க. புரியுதா? கிடைக்கிற டைமை யூஸ் பண்ணுங்க. 10 நிமிஷம் கிடைக்குதா பரவாயில்ல, சும்மா புக் எடுத்து படிக்கவே இஷ்டம் இல்ல, எனக்கு வந்து இன்னைக்கு மைண்டே ஒரு மாதிரி அப்செட்டா இருக்கு, எனக்கு படிக்க தோணல அப்படின்னா எடுத்து வச்ச நோட்ஸா இருக்கட்டும், இல்ல அன்னைக்கு ஸ்கெடியூல்ல என்ன போட்டிருக்கீங்களோ அந்த மெட்டீரியலை திறந்து வச்சு சும்மா பாருங்க. மனசு விட்டு கூட சத்தம் போட்டு கூட நீங்க படிக்க வேணாம், ஆனா திறந்து பாருங்க. ஜஸ்ட் அந்த ஒரு சப்ஜெக்டோட கனெக்ஷன்ல இருங்க, அவ்வளவுதான் சொல்றது. அதுவே உங்களை டெய்லி வந்து படிக்க கொண்டு போயிடும். ஓகேவா? சோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். டெய்லி என்ன படிக்கிறீங்களோ அதுக்கு ரெலவெண்டா கான்செப்டையும் கொஸ்டின்ஸையும் பிராக்டிஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் இது வந்து ஃபைனல் ஸ்டேஜ்ல நீங்க வந்து மார்க் டெஸ்ட் அட்டென்ட் பண்றது அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம்ப்பா. ஸோ மார்க் டெஸ்ட் அப்படின்றது யூனிட் வைஸ், அதாவது யூனிட்ல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன்ல, இப்போ கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அனலாக் கம்யூனிகேஷன் அப்படின்றது ஒரு டாபிக். அதுக்குள்ள பாத்தீங்கன்னா என்ன இருக்கும், AM, PM, FM அப்படின்னு இருக்கா. அதுல ஒவ்வொன்றுலயுமே நிறைய செட் ஆஃப் கொஸ்டின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். அப்புறம் அனலாக் கம்யூனிகேஷன் அஸ் அ ஹோலா பண்ணணும். அதுக்கப்புறம் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் அஸ் அ ஹோலா பண்ணணும். புரியுதா? குட்டி குட்டி டாபிக்ல இருந்து, ஏன்னா அதுல நீங்க நிறைய கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா அப்போ ஓவராலா பண்றப்போ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் இருக்கும். ஸோ மார்க் டெஸ்ட் எப்பயுமே வந்து ஒரு சின்ன டாபிக்ல இருந்து அப்படியே போய் உங்களோட என்டையர் ஃபுல் லென்த் டெஸ்ட் வரைக்கும் நீங்க ப்ராக்டிஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த 6 ஸ்டெப்ஸை நீங்க ப்ராப்பரா ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் வந்து கேரண்டீடா சொல்லுவேன், நீங்க எக்ஸாமை கிளியர் பண்ணிடுவீங்க. ஓகே, சோ இதுல நீங்க எங்க தடுமாறுவீங்க அப்படின்னா ஸ்ட்ராட்டஜி பிளானிங்ல அது ப்ராப்பரா இருக்கணும். ஓகேவா? சோ அதுல இன்னொன்னு வந்து உங்களோட ஃபவுண்டேஷனை பில்ட் பண்றதுல ஏதாச்சும் வந்து நீங்க கண்டென்ட்டா மிஸ் பண்ணுவீங்க. ஓகே, ஏதாச்சும் படிக்கிறத மிஸ் பண்ணுவீங்க. அப்போ இந்த 2 மேஜர் காம்பனன்ட்ஸ், இந்த 2 கரெக்டா பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுல நீங்க கரெக்டா, அதாவது நல்ல ஒரு ஃபோக்கஸ்ட் மைண்டோட இந்த 2ஐயும் நீங்க பண்ணிட்டீங்கன்னா அதுவே வந்து உங்களை அந்த நோட்ஸ் மேக்கிங் ப்ராக்டிஸ் கன்சிஸ்டன்டா டெய்லி படிக்க வைக்கிறதுக்கு அதுவே கூட்டிட்டு போயிடும். ஓகே, அப்போ நீங்க கண்டிப்பா எக்ஸாமை கிளியர் பண்ணிடலாம். சரியா? ஸோ ஸ்கெடியூல் போட கஷ்டமா இருக்கு அப்படின்றதுலாம் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்றத நான் அடுத்தடுத்த ஐடியாஸ் கொடுக்குறேன். ஸோ இப்போ வெயிட்டேஜ் ஆஃப் டாபிக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு எலக்ட்ரானிக் காம்பனன்ஸ் நான் 10 யூனிட் நம்ம சொன்னோம் இல்லையா? ஸோ அதுல வந்து இந்த மாதிரி தான் உங்களுக்கு வெயிட்டேஜ் இருக்கும். ஸோ எலக்ட்ரானிக் காம்பனன்ஸ்ல ஒரு 8 to 10 மார்க்ஸ், EDCலையும் 10 to 12, டிஜிட்டல் 10 to 12, கம்யூனிகேஷன் இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நம்மளோட கோர் டாபிக்ஸ் இல்லையா? 10 to 12 மார்க்ஸ் இருக்கும். பேசிக் எலக்ட்ரிக்கல் ஒரு 8 to 10 மார்க்ஸ், மைக்ரோ ப்ராசஸர் மைக்ரோ கண்ட்ரோலர் 7 to 8 மார்க்ஸ், மெஷர்மெண்ட்ஸ் வந்து 8 to 10, அதே மாதிரி LIC 5 to 6, டேட்டா கம்யூனிகேஷன்ல ஒரு 5 to 6 மார்க்ஸ். இதெல்லாமே ப்ரீவியஸ் இயர்ல நமக்கு RRB JEE நடந்ததுல இருந்து ஒரு அனாலிசிஸ்ல நான் வந்து கொடுத்துருக்கேன். ஓகே, இது வந்து வெயிட்டேஜ். இப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம எப்படி படிக்கணும், இதுல இருந்து நம்ம என்ன எடுத்துக்கணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இப்போ ஹை வெயிட்டேஜ் நம்ம பார்த்தோம். எலக்ட்ரானிக் டிவைசஸ் அண்ட் சர்க்கியூட்ஸ், டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ், கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், இந்த 3 இத நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. இது கொஞ்சம் வாஸ்டான டாபிக்கும் கூட. இதுல இருந்து எப்படிலாம் கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க அப்படின்ற அதனால நமக்கு கொஞ்சம் டைம் எடுத்து படிக்கணும். அப்ப உங்களோட ஸ்ட்ராட்டஜி பிளானிங்ல ஃபர்ஸ்ட் இந்த டாபிக்ஸ் எல்லாம் வைங்க. ஓகேவா?
ப்ரிப்பரேஷன்ல இதுல நீங்க எப்படினாலும் ஆர்டர் மாத்திக்கோ. ஃபர்ஸ்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் படிங்க, அது வாட் எவர் இட் இஸ். ஆனா இதை வந்து இதுல ஒரு ஐடியா தான் கொடுக்குறேன். இதுல உங்களுக்கு ஏதாச்சும் கஷ்டமான டாபிக் அப்படின்னு இருந்துச்சுன்னா நீங்க ஆர்டரை கொஞ்சம் முன்ன பின்ன மாத்திக்கலாம். ஓகே, அதே மாதிரி செகண்ட் செட் அதை விட கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அடுத்த வெயிட்டேஜ் யாரெல்லாம் இருக்கான்னு பாத்தீங்கன்னா பேசிக் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக் காம்பனன்ட்ஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ், எலக்ட்ரானிக் மெஷர்மெண்ட்ஸ், தென் மைக்ரோ ப்ராசர் அண்ட் மைக்ரோ கண்ட்ரோலர், கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் அப்படின்றது வரலாம். தென் எல்ஐசி, அப்புறம் டேட்டா கம்யூனிகேஷன் அண்ட் நெட்வொர்க். ஸோ இது வந்து நான் ஒரு ஜஸ்ட் ஒரு வியூக்காக வெயிட்டேஜை பேஸ் பண்ணி நான் அதை கொடுத்துருக்கேன். இதுக்கு முன்னாடி கேட்ட எக்ஸாம்ல அதிக வெயிட்டேஜ் கொடுத்தா ரெட்ல இருக்கும், அதுக்கு அடுத்து இருக்க வெயிட்டேஜ் வந்து ஒரு வயலட்ல இருக்கும், தென் கிரீன், தென் ஆரஞ்ச், எல்லோ அப்படின்ற மாதிரி நான் கொடுத்துருப்பேன். சரியா? ஸோ இது வந்து பேஸ்ட் ஆன் ப்ரீவியஸ் இயர் அனாலிசிஸ் நான் கொடுக்குறது. பட் நான் பர்சனலா உங்களுக்கு சொல்றது, இந்த ஸ்ட்ராட்டஜி பிளானிங் பண்றப்போ உங்களுக்கு இந்த 10 யூனிட்ல எது ரொம்ப ரொம்ப கஷ்டமோ, எதுலதான் நீங்க அதிகமா பிராக்டிஸ் போடணும்னு நினைக்கிறீங்களோ அதை ஃபர்ஸ்ட் எடுத்துருங்க. கஷ்டமா தான் இருக்கும்பா அந்த டாபிக் ஸ்டார்ட் பண்றது, பட் ஸ்டார்ட் வித் தட். ஓகேவா? ஸோ அதான் வந்து சொல்றது. ஸோ டார்கெட் நீங்க வந்து எவ்வளவு செட் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டு கெட் அ சீட் 85% ஆஃப் மார்க் வந்து நீங்க டார்கெட் பண்ணியே ஆகணும். ஓகே, அதிகமா தான் இருக்கும். உங்களுக்கு குவாலிஃபையிங் மார்க்னு உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல கொடுத்துருப்பாங்க 40%, 50% இருந்தா போதும் அப்படின்றது குவாலிஃபையிங் மார்க். குவாலிஃபையிங் மார்க் வச்சு நம்ம ஒன்றும் பண்ண போறது இல்லை. குவாலிஃபை ஆயிட்டேன்னு சொல்லி ஏதாச்சும் இருக்கா? கையில வேலை வாங்குறதுதான் நம்மளோட அச்சீவ்மெண்ட். அப்போ கையில வேலை வாங்கணும் அப்படின்னா நீங்க 85% ஆஃப் மார்க்ஸ் நீங்க டார்கெட் பண்ணணும். இதுவே இன்னும் நான் 85% வந்து நீங்க அப்படி எய்ம் பண்ணாதான் யூ வில் பி மியர்லி கெட்டிங் அட்லீஸ்ட் 65 to 70% ஆஃப் மார்க்ஸ். சரியா? சொன்னாலும் எய்ம் ஹை. CBT 1ல 85%ன்றது 100 கொஸ்டின்ஸ்க்கு 85+ மார்க்ஸ் எடுக்கணும். CBT 2லயும் 85% அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 150 கொஸ்டின்ஸ் இருக்குன்னா 128+ கொஸ்டின்ஸை நீங்க கரெக்டா போடணும். ரொம்பவே கம்மியான மிஸ்டேக்ஸ் தான் பண்ணணும் என்ன கேட்டா. சரியா? ஸோ அந்த அளவுக்கு உங்களோட ப்ரிப்பரேஷன்ல நீங்க எஃபர்ட் போடணும். ஓகேவா? ஸோ நான் சொன்னேன் இல்லையா, இந்த ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங் இது வந்து எனக்கு போட டைம் இல்ல வந்து எனக்கு அதெல்லாம் வந்து அவ்வளோ கம்ஃபர்டபுள் கிடையாது, ஓகே அப்படின்னு இருக்கவங்க, மெட்டீரியல்ஸ் என்கிட்ட கிடையாது ப்ரிப்பரேஷன்ல. இஃப் சம்மன் இஸ் கிவிங் மெட்டீரியல்ஸ், எனக்கு வந்து ஒரு ஃபோக்கஸ்டா யாராச்சும் வந்து கிளாஸஸ் ஹேண்டில் பண்ணா எனக்கு பெட்டரா இருக்கும் அப்படின்னா, do not worry, we are here with you. So நம்ம ஸ்பார்க்ஸ் அகாடமில we are launching for the very first time, okay, ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டுக்காக ரயில்வே ரெவல்யூஷன் பேட்ச் அப்படின்றத நம்ம லான்ச் பண்றப்ப எக்ஸ்க்ளூசிவா பாத்தீங்கன்னா இந்த RRB JEE-க்காகவே நம்ம எக்ஸ்க்ளூசிவான பேட்ச் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ நம்ம அந்த கோர்ஸ் என்னெல்லாம் கவர் பண்றோம் அப்படின்னு பாத்துக்கோங்க. 5 months ஆஃப் லைவ் கிளாஸஸ் உங்களுக்கு இருக்கும். சரியா? ஸோ லைவ் கிளாஸஸ் அப்படின்றப்போ இது நான் எப்பயுமே சொல்றது, நீங்க எந்த அகாடமினாலும் நீங்க விசாரிச்சுக்கோங்க. சரியா? ஸோ அதுல வந்து உங்களுக்கு லைவ் கிளாஸ், ரெக்கார்டட் கிளாஸ் அப்படின்னு 2 வேற பிரிச்சுடுவாங்க. லைவ் ஸ்டூடெண்ட்ஸை ரெக்கார்டட் கொடுக்க மாட்டாங்க, ரெக்கார்டட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன ஒரு எமர்ஜென்சினாலும் லைவா அட்டென்ட் பண்ண விட மாட்டாங்க. ஓகே, இந்த மாதிரி இருக்கும். நம்ம வந்து லைவ் கிளாஸ் நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு லைவும் நீங்க பார்க்கலாம். டியூ டு சம் சிச்சுவேஷன்ஸ் ஒரு நாள் உங்களுக்கு லைவ் வர முடியல அப்படின்னா நீங்க ரெக்கார்டடாவும் பார்க்கலாம். அதே மாதிரி லைவ் அட்டென்ட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ரெக்கார்டட் வீடியோஸ் விசிபிளா இருக்கும். ஓகே, அதுக்கும் அக்சசிபிலிட்டி இருக்கு. ஸோ நீங்க வந்து லைவ், ரெக்கார்டட் ரெண்டுமே நீங்க பார்க்கலாம். ஓகே, ஸோ நமக்கு உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் வைஸ் பாத்தீங்க, இந்த கிளாஸ் ஒன்னு சொல்லல 5 months கிளாஸுமே உங்களுக்கு ப்ராப்பர் பிளானிங்கோட என்னென்ன டாபிக் டெய்லி ஹேண்டில் பண்ண போறோம் அப்படின்றது உங்களுக்கு நோட்ஸோட, PDF மெட்டீரியல்ஸோட, ஓகே, வில் பி ப்ரொவைடிங் யூ 15 set ஆஃப் ஃப்ரீ புக் மெட்டீரியல்ஸ். இது எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருவோம். ஸோ நீங்க உங்களோட சைடு வந்து டெய்லி என்ன டோசேஜ்ல நாங்க கொடுக்குறோமோ அதை ஜஸ்ட் படிச்சுக்கிட்டே வர்றதுதான் உங்களோட ஒர்க்கா இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி நம்மளோட இந்த கிளாஸ் அப்படின்றது போகும். ஸோ நம்ம இந்த CBT 1, CBT 2 ரெண்டையுமே நம்ம கவர் பண்ண போறோம். ஸோ எந்த ஒரு பர்டிகுலர் டாபிக் அப்படின்றது கிடையாது, ஃபுல் பேக்கேஜா நம்ம CBT 1 and CBT 2 RRB JEE as a whole தான் நம்ம கவர் பண்ண போறோம். ஸோ இவ்வளோ நம்ம லைவ் கிளாஸஸ் எடுக்கிறனால நம்ம 10,000+ லைவ் கொஸ்டின்ஸை கண்டிப்பா நீங்க யூ வில் கம் அக்ராஸ். சரியா? இவ்வளோ கொஸ்டின்ஸ் நீங்க கண்டிப்பா ப்ராக்டிஸ் பண்ணிடுவீங்க பிஃபோர் யுவர் ஆக்சுவல் எக்ஸாம். இவ்வளோ ஃபீச்சர்ஸையுமே உங்களுக்கு அஃபோர்டபுள் ப்ரைசிங்ல தான்ப்பா நம்ம கிளாஸஸ் கொடுத்துட்டு இருக்கோம், வித் குவாலிட்டி கண்டென்ட் அண்ட் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ண ஃபேக்கல்டிஸ் தான் உங்களுக்கான கிளாஸஸ் ஹேண்டில் பண்றாங்க. சரியா? நாட் ஒன்லி ஒன் எக்ஸாம், நிறைய எக்ஸாம்ஸ், மல்டிபிள் எக்ஸாம்ஸை கிளியர் பண்ண ஃபேக்கல்டிஸ் அவுட் ஆஃப் பேஷன். ஓகே, ஸோ அவங்க கஷ்டப்பட்டு எப்படிலாம் படிச்சாங்க அப்படின்றத வச்சு உங்களுக்குமே அதே மாதிரி நீங்களும் ஒரு ஜாப் கிடைச்சிடணும் அப்படின்னு நினைச்சு உங்களுக்கான கிளாஸஸ்க்கு எஃபர்ட்ஸ் போடுறாங்க. ஸோ எக்ஸாம் கிளியர் ஃபேக்கல்டிஸ் தான் உங்களுக்கு கிளாஸஸ் ஹேண்டில் பண்ண போறாங்க. ஸோ குவாலிட்டி கண்டென்ட் அதை பத்தின கவலை வேண்டாம். ஸோ நம்ம அகாடமி பத்தின வீடியோஸ் நீங்க இப்பதான் பாக்குறீங்க, இப்படி ஒரு இன்ஸ்டியூட் இருக்குன்னு இப்பதான் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா யூ கேன் ஜஸ்ட் கோ அண்ட் கூகுள் இட். ஸோ நம்மளோட
பாஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த ரிவ்யூஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நீங்க பாத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் நம்ம இந்த ரயில்வே ரெவல்யூஷன் பேட்சோட ஓவராலா இருக்க ஃபீச்சர்ஸ். ஸோ யாருக்கெல்லாம் வந்து நான் சொன்ன மாதிரி தான், நீங்க வந்து பிளானிங்ல வந்து இல்ல எனக்கு அது டைம் இல்ல, எனக்கு மெட்டீரியல்ஸ் இல்ல, ப்ராப்பரா எனக்கு யாராச்சும் ஒரு ஆள் கைட் பண்ணி டெய்லி வந்து ஒரு பூஸ்ட், டெய்லி கொஞ்சம் மோட்டிவேஷன் கொடுத்துக்கிட்டே இருந்தேன், டெய்லி அப்படியே கூட வந்து படிச்சுக்கிட்டே இருந்தா ஈஸியா இருக்கும். பிளஸ் இப்போ வந்து முன்ன மாதிரி கிடையாது, எல்லாருமே எதர் யூ பி ஒர்க்கிங் அண்ட் ஸ்டடியிங், இல்லைன்னா வீட்டுல இருந்து படிக்கிறோம். ஒரு கான்டாக்ட்ஸே பெருசா இருக்காது யார் கூடயும். கோ ஆஸ்பிரண்ட் யாரா படிக்கிறாங்கன்னா அவங்களோட பெருசா டச்சே வச்சுக்க முடியாது. இன்னொன்னு அவங்க எல்லாருமே உங்களை ஒரு கோ காம்படிட்டரா தான் பார்ப்பாங்க, எதையுமே ஷேர் பண்ண மாட்டாங்க. பிராக்டிகலா நான் சொல்றேன், சரியா? அது ஓரளவுக்கு நான் கேட்டா அது ரொம்பவே தப்புன்னு தான் சொல்லுவேன். அவங்களுக்கு கிடைக்கணும்னு இருக்கிறது கிடைக்கதான் செய்யும். உங்ககிட்ட ஒரு மெட்டீரியல் இருக்கு, அதை ஒருத்தவங்களுக்கு ஷேர் பண்ணா உங்களை விட அதிகமா மார்க் எடுத்துருவாங்க அப்படின்றதான் கிடையாது. இப்போ வந்து கூகுள்ல சாட் ஜிபிடி எல்லாம் வந்துருச்சு, எவ்வளவோ ரிசோர்சஸ் அவைலபிளா இருக்கு. நீங்க கொடுக்கலன்னா என்ன, அவங்க எப்படியோ அதை படிக்கதான் போறாங்க, அந்த கான்செப்ட் தெரிஞ்சுக்கதான் போறாங்க, சரியா? சோ அதனால கோபியரோட ஒரு கனெக்ஷன் இல்ல, எனக்கு டெய்லி மோட்டிவேஷன்ல யாராவது பேசிக்கிட்டே இருக்கணும், கரெக்டா கைட் பண்ணி என்ன டெய்லி கொண்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, தென் திஸ் இஸ் அ வெரி கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. நம்ம பேட்ச் நீங்க ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டெய்லியுமே வந்து நல்ல மோட்டிவேஷனோட டெய்லி கிளாஸஸ் ப்ராப்பரா ஸ்கெடியூல் பண்ணி உங்களுக்கான மெட்டீரியல்ஸ், ஓகே, எப்படி டெய்லி என்னென்ன படிக்கணும், எப்படி படிக்கணும், டெய்லி ரொம்பவே சின்ன பிள்ளைக்கு சொல்ற மாதிரி உங்களுக்கு அந்த பேட்சே வந்து சூப்பரா போகும், சரியா? ஸோ அதை நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த எக்ஸாமை நீங்க கிராக் பண்ணிடலாம். ஸோ ஃபார் ஃபர்ஸ்ட் 10 ஸ்டூடெண்ட்ஸ் தெர் இஸ் a ஸ்பெஷல் ஆஃபர், சரியா? ஸோ நான் சொன்ன மாதிரி நம்ம எக்ஸ்க்ளூசிவா இப்போ ஜெய் நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு, நேற்றே அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிருக்கும். ஸோ இன்னும் டிலே பண்ணாதீங்க, டூ ஜாயின் இமீடியட்லி. ஸோ ஸ்கிரீன்ல தெரியுற நம்பர் 9677711366 அப்படின்ற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி கிளாஸஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க, சரியா? ஸோ அதை மிஸ் பண்ணிடாதீங்கப்பா. ஸோ ஆல் த பெஸ்ட். ஸோ அப்கமிங் வீடியோஸ்ல இன்னும் அதிகமா நம்ம இந்த எக்ஸாம் பத்தி பேசலாம். அண்ட் ரயில்வே ரெவல்யூஷன் பேட்ச்ல சீக்கிரமே ஜாயின் பண்ணுங்க, கிளாஸ்ல பார்க்கலாம். ஸோ ஐ ஹோப் திஸ் வீடியோ இஸ் யூஸ்ஃபுல். தேங்க்யூ ஆல்.